ஹை டார்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிடிஎஸ் வை ட்ரீம்ஸ். இன்னைக்கு நேம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. ஐம் யோர் குக்கோ. இன்றைக்கி வந்து நம்ம யாருக்கான ஒன் ஷாட் பார்க்க போகிறோம்னா ஆரம்புக்கான ஒன் ஷாட் தான்டா. நம்ம லைன் பை லைனாக நம்ம மெம்பர்ஸ்க்கு பார்க்கலாம், ஓகேங்களா? என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் யாருக்கு கடைசியாக வீடியோ போட்டிருப்பனோ அவங்களதுலேருந்து அப்படியே லைன் பை லைனாக பார்த்துட்டு வரோம்டா. அப்படி தான் பார்த்துட்டு வரோம். நீங்கள் சொன்ன ரெக்வஸ்ட் எல்லாமே ஒவ்வொரு பாய்ஸ்க்குமே வரும், ஓகேங்களா? கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே நான் போடுவேன் லைன் பை லைனாக. தென் இன்றைக்கி வந்து நான் ஆரம்புக்கு தான் போட போகிறேன். ஆரம்புக்கு யாரும் சொல்லலை, அதனால் நான் வந்துட்டு ஆரம்புக்கு நானே ஒரு கொண்டு வந்திருக்கேன் ஒன் ஷாட்டு. ஆரம்போட ஒன் ஷாட் தானே இன்றைக்கி பார்க்க போகிறோம். டைட்டில் வந்து மை ஃபர்ஸ்ட் லவ், ஓகேடா? இது எப்படி இருக்கிறது வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல். ஓகே, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எப்போ போல் இன்ட்ரோடக்ஷனில் எதுவும் வேண்டாம், ஒன்லைன் எல்லாம் வேண்டாம். நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்டா. ப்ளீஸ்மா, நீ ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. என்னம்மா இது? உன்னோட நேரத்துக்காக தானே சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் அப்பா வேறு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு முடிவு எடுத்துட்டாங்கடா. நீ காலேஜ் முடிச்சுட்டு இப்போ பாரு, ஒர்க்கெலாம் அப்பாவோட கம்பெனி சேர்ந்து நல்லா தானே பார்த்துட்ருக்க. சொல்லு, அப்புறம் என்னடா நீ மேரேஜ் தானே? பாரு, வயசு வேறு 25 ஆக போகுதுடா. இந்த வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தாண்டா கரெக்டாக இருக்கும். அம்மா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த மேரேஜில் அப்புறம் டேட்டிங்கு, லவ்வு, பாய் ஃப்ரெண்டு, கீ ஃப்ரெண்டு இதுலேயுமே எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா, புரிஞ்சுக்கோங்க. அவன் இங்கே பாருடா, எனக்கு என்னன்னே தெரில. நீ ஃபஸ்ட்டில் எவ்வளோ ஸ்வீட்டாக, எவ்வளோ ஜாலியாக, எவ்வளோ சார்மிங்காக இருந்துட்டு பழகிட்டுருப்ப. என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த ஹைஸ்கூல் கிராஜுவேஷன் ஆனதுலேருந்து நீ உன்னோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே மாறிடுச்சு. நானும் கூட சரி, ஏதோ பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி அடல்ட் ஆகிருக்கா, அதனால வந்துட்டு கொஞ்சம் உனக்கு டேஸ்ட்லாம் மாறி இருக்குதுன்னு நினைத்தா, நீ எதுக்கு இப்போ இவ்வளோ ஸ்டபன், இவ்வளோ கோல்டு, இவ்வளோ ரூடாக மாறிட்டு வர? சொல்லு பார்க்கலாம். முதல்ல அப்பா அம்மா சொன்னால் என்ன வேணாலும் கேட்பேன், இப்போ ஏன்டா அப்படிலாம் பண்ண மாட்டேறா? எப்போ பார்த்தாலும் நீ கோல்டாகவே பேசுகிற. அம்மா, அவ்வளோதாம்மா, இதுக்கு மேலே என்கிட்டலாம் உங்ககிட்ட பேசவே முடியாது. என்னை தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு ஹெல்லில் தள்ளி விட்டுருச்சுக்காதீங்க. என்னால் முடியலம்மா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. பையன், அவ்வளோதான். இது மேலே நானும் ஸ்டெபனாக இருந்தால் மட்டும்தான் முடியும். எனக்கு தெரியாது, இன்றைக்கி டேட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீ போய் பார்த்து தான் ஆகணும், அவ்வளோதான் சொல்லிட்டேன். அதுவும் இல்லாமல் நான் அவங்க கம்பெனியும் கொலாபரேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவங்க ஃபேமிலி ரொம்பவுமே நல்ல ஃபேமிலி. இந்த ரீசெண்ட் டேஸாக அவங்க அவ்வளோ நல்லவங்க. நாங்கள் அவங்க கூட பழகி பார்த்தது தானே நாங்கள் சொல்கிறோம். அம்மா, எதுக்கு தான் என்னை இப்படி புஷ் பண்ணுறீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. சரி, அட்ரஸையும் டைமிங் மட்டும் சொல்லுங்கள், நான் போகிறேன். போய் பார்த்துட்டு எனக்கு என்ன தோணுதோ அதை எதுவும் செஞ்சுட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே டக்குன்னு போய் உங்களோட டோர் வந்து நாக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போயிடுறீங்க. உங்கள் பேர் வந்து லீ வைன்ட்ரா. நீங்கள் வந்து லீ குரூப்ஸோட ஒரே ஒரு பொண்ணு. உங்களுக்கு வந்து இந்த லவ்வு, இந்த மேரேஜ், இந்த மற்ற எந்த ஒரு இதுலேயுமே சுத்தமாலுமே இன்ட்ரெஸ்டடே இல்லை. ஒரு 7 இயர்ஸாக நீங்கள் இப்படி தான் இருக்கீங்க. நீங்களா யார் எது சொன்னாலும் கேட்கவே மாட்டுறாங்க. என்ன தான் பண்ணி தொலைகிறதுன்னு தெரியல. நாளைக்கு போகிறோம், தேவையில்லாமல் அவங்க மூஞ்சிக்கு முன்னாடியே நின்று பேசிட்டு வந்துடுறோம், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களா புலம்பிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க. எப்படியும் இந்த மீட்டிங்கை வேறு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணி தொலைகிறது? இதை சும்மா போய் பார்க்குறோம், பையன்கிட்ட போய் இந்த வேலையெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுறோம், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களா அப்படியே ரிசப்ஷன் கிட்ட போகிறீங்க. அவங்ககிட்ட கேட்குறீங்க, கேன் யூ டெல் மீ வேர் இஸ் த டேபிள் ஐ ரிசர்வ்? மை நேம் இஸ் லீ வைன். கேன் யூ செக் ஃபார் மீ? ஓகே மேம், லெட் மீ செக். மேம், த டேபிள் மேம். ஓ, தட் லாஸ்ட் ஒன்? எஸ் மேம். ஓகே, இப்போ வந்துட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. இப்போ நீங்கள் நடந்துகிட்டே போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு அங்கே பர்சன் உட்காந்துட்ருக்கிறது நல்லாவே தெரியுது. அவங்களோட பேக் பர்ஸ் காமிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. நீங்களா போய் சாரி ஃபார் த லேட் அப்படியே அவங்க வந்து திரும்பி பார்க்குறாங்க. உங்களோட வேர்ல்டே அப்படியே ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்குது. இது இவ்வளோ வருஷமாகி நான் எதுக்கு இவனை பார்க்கணும்? ஏன்
ஏன் இவன் இப்போ இங்கே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி உங்களோட மைண்டில் நிறைய அப்படி குழப்பங்களாக போயிட்டுருக்குது. நீங்களா கிம் கிம் நம்ஜுன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. வயன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்துட்டு 2 பேருமே அவங்களோட நேம்ஸை வந்து அப்படியே 2 பேரும் சேம் டைமில் சொல்கிறீங்க. இப்போ அப்படியே நீங்கள் உங்களோட மைண்டை ஃப்ளாஷ்பேக்கு கொண்டு போகிறீங்க. இப்போது அப்படியே உங்களோட ஃப்ளாஷ்பேக் என்னதான் ஆச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாண்டா. நம்ஜுனா நம்ஜுனா நம்ஜு இப்படின்னு சொல்லிட்டு நீங்களா அப்படியே அவர் வந்துட்டு ஒரு டெஸ்கில் உட்காந்துட்டுருக்காங்க. நீங்களா பின்னாடி நின்றுட்டு அப்படியே கூப்பிட்டே இருக்கீங்க. நீங்கள் எப்போ அவரை பார்த்தாலும் உங்களோட ஃபேஸில் அவ்வளோ ஒரு பிரைட்டான ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அவர் வந்துட்டு எதுவுமே திரும்பிக்காமல் அவர் பாட்டுக்கு ஸ்டடி பண்ணிகிட்ருக்காரு. நீங்களா நம்ஜூன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மறுபடியும் எழுந்திருக்க போகிறீங்க. மறுபடியும் எதுக்கு வயனிங்க நீ வந்திருக்க, உனக்கு என்ன தான் வேணும் சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை அப்படியே இரிட்டேட்டிங் இதில் சொல்கிறாங்க. பட் நீங்களா அதெல்லாம் எதுவும் பார்க்காம, நான் இங்கே எதுக்கு வந்தேன், நீ படிக்கிறேன்னு எனக்கு தெரியும், அதனால் இங்கே வந்து உட்காந்து நான் படிக்கிறத பார்க்கலான்ட்டு வந்தேன். ஏன் நான் இங்கே வந்துடக்கூடாதா? வரக்கூடாது சரியா? எனக்கு உன்னோட கம்பெனியில் எனக்கு தேவையே இல்லை சரியா? நான் இங்கே படிக்கிறேன், அதை தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஆனால் நீ ஸ்டோரி புக்ஸ் தானே இப்போ படிச்சுட்ருக்க, எக்ஸாமுக்கு ஒன்றும் படிக்கலையில்ல, சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அவ்வளோ சைல்டிஷாக அழகாக ஸ்மைல் பண்ணிகிட்டே கேட்குறீங்க. உங்களுக்கும் நம்ஜூனுக்குலாம் சேம் ஏஜ் தான்டா. நீங்கள் 2 பேருமே இப்போ 12th தான் படிச்சுட்ருக்கீங்க. நம்ஜூன் வந்து நல்லா டாப்பர் கிளாஸ்லேயே, அவர் நல்லா படிப்பார், ரொம்ப ரொம்ப நல்லா படிப்பாங்க. நீங்கள் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான்டா. பட் உங்களுக்கு நம்ஜூன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரோட எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக அவ்வளோ இதாக நீங்கள் வந்து ரசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அங்கே இருந்துட்டு அப்படியே புள்ளிக்கு அங்கே இருந்துட்டு வராங்க. வந்துட்டு ஹே என்ன ஆரம் இங்கேயே படிக்க ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு, எங்கே பார்த்தாலும் படிப்பு 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 இப்படி இருக்காத சரியா? உன்னை வந்து எல்லாருமே பழம்னு கூப்பிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் நக்கலாக கேட்குறாங்க. நீங்களா யாரை பார்த்துட்டு பழம்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான் அடித்து வாய்கையெல்லாம் உடச்சிருவான் பார்த்துக்கோ. யாரை பார்த்து நீ இப்போ பேசிகிட்டு இருக்கா? அவனால் படிக்க முடியுது, அவன் படிக்கிறான், ஆனால் உங்களால் படிக்க முடியல, அதனால தானே இப்படி ததுனமாக சுற்றிட்டு கிடக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு போய் அப்படியே சண்டை போட போகிறீங்க. அங்கே இருந்த பாய்ஸா, இங்கே பாரு வயன், நான் இன்னும் எதுவுமே பேசல, நான் அவங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன், அவனுக்கும் நானும் பேசிகிட்டு இருக்கும்போது நீ எதுக்கு தேவையில்லாமல் இதில் இடையே வர? நான் வருவேன், நீங்கள் எல்லாருமே அவங்ககிட்ட வந்து தள்ளிடுங்க, தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க. ஓ என்ன நீ என்னமோ அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி பேசுகிற? நீ என்ன அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா? ஏன் நம்ஜு உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடச்சிடுறா? சொல்லவே இல்லை பாரு. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லை, அதுவும் இல்லாமல் இவ்வளோ என் கேர்ள் ஃப்ரெண்டால் நான் ஏற்றுக்கவும் இல்லை. தயவு செஞ்சு வெளியே போங்க, கம்முன்னு கிளம்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவராக சொல்லிவிட்டு அப்படியே போயிடுறாங்க. ஆனால் உங்களுக்காக இங்கே சேடாகிடுது. ஆனால் இருந்தும் திரும்ப அவங்களவே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. இங்கே பாரு நம்ஜூன் நீ எதுக்கு அப்படி சொன்ன? அது என்னைய எப்பவுமே கேர்ள் ஃப்ரெண்டாகவே ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களாக கேட்குறீங்க. ஏன்னா நீ என்னோட டைப்பே இல்லை வயன். சரி அப்படின்னா உன்னோட டைப் என்னன்னு சொல்லு, நான் வேணால் என்னை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீ எதுக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும்? இல்லை அது நான் ஏன் கேட்குறேன்னா, நீ உன் டைப் சொன்னீங்கன்னா நான் மாற்றிப்பேன்ல, நீ சொல்லு, நான் சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். வயன் இங்கே பாரு, எனக்கு வந்து மெச்சூர்டு கேர்ள்ஸை தான் நான் லவ் பண்ணுவேன். அவங்க அப்படியே பர்சனாலிட்டி அப்புறம் அவங்க வந்து டிஃப்ரெண்ட் வைப்போடு இருக்கணும், ஓகேவா? நீ கண்டிப்பாக என்னோட டைப்பே இல்லை வயன். நீ என்னை தேவையில்லாமல் தப்பாக நினைக்காத. பட் நீ வந்து அப்படியே க்யூட்டாக அந்த மாதிரி இருக்கிற பொண்ணு, பட் சைல்டிஷாக அப்படி இருக்கிற பொண்ணு, எனக்கு அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு பிடிக்காது. ஐ ஜஸ்ட் லைக் மெச்சூர்டு கேர்ள்ஸ் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்கள் கண்ணா இங்கே அப்படியே யூஸ் பாட்டுக்கு ஃபார்ம் ஆகுது. உங்களுக்கு அப்படியே அழுகாச்சி முட்டிட்டு நிற்குது. நான் இது நான் டூ இயர்ஸாக பின்னாடி தானே ஃபாலோ பண்ணுறேன். ஏன் இப்போ இப்படி சொல்கிறேன்? சரி நான் வேணா மெச்சூர்டாக நடந்துக்கிறேன்.
என்ன லவ் பண்ணுவியா நீ? ப்ளீஸ் என்னை லவ் பண்ணு. நான் உன் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கேன். ஒயன், சொல்கிறது உனக்கு புரியவே மாட்டேங்குதா ஒயன்? நீ மெச்சூர்டாக இல்லை ஒயன். நீ மெச்சூர்டாக மாறிக்கிறேன்னா ஒயன், நீ எனக்காக வந்துட்டு உன்னோட கேரக்டரெல்லாம் மாற்றிட்டு இருக்க வேண்டாம், சரியா? ப்ளீஸ் ஒயன், எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதுக்கு மேலேயும் சும்மா நீ வந்து பின்னாடி தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் இந்த ஸ்கூலில் இருக்கவே வேண்டாமன்னு நான் முடிவு எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா அவ்வளோதான், உங்களுக்கு சுக்கு நூறாக ஆயிடுச்சு ஹார்ட்லாம். நீங்கள் எதுவுமே பேசலை, அப்படியே அவன் சைடும் கூட பார்க்காம அப்படியே கிளம்பிடுறீங்க. அவ்வளோதான்டா, நீங்கள் அதுதான் கடைசியாக நம்பிச்சு நான் பார்த்தது. ஏன்னா நீங்கள் அப்படியே உங்களோட ஸ்டடீஸ் வந்து அப்ராடில் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே டிசி எல்லாமே வாங்கிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்கூல் விட்டு இந்த கொரியாவை விட்டு நீங்கள் வந்துட்டு அமெரிக்கா ஸ்டேட்ஸில் போய் படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அங்கே தான் உங்கள் காலேஜஸும் முடிப்பீங்க. அப்போ இருந்து உங்கள்கிட்ட சைல்டிஷு க்யூட்டு எதுவுமே இல்லை. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டாக ரூடாக அப்படி மாறிட்டீங்க. காலேஜஸ்லேயும் உங்களுக்கு நிறைய ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கும், பட் நீங்கள் எதுக்குமே அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு அக்செப்ட் பண்ணணும்னு தோணவும் இல்லை. இதாண்டா உங்களுக்குள்ளே நடந்திருக்கும். இப்போ நம்ம அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வரலாம்டா. ஒயன், நீயா? நான் எக்ஸ்பெக்டே பண்ணல தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு சொல்கிறாரு. நீங்களா? நானும் தான். ஐ திங்க் நான் இப்போது போகிறேன்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா அப்படியே எக்ஸ்கியூஸ் கேட்டு போகிறீங்க. ஒயன், நான் டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நான் உன் கூட டேட் பண்ணுவேன்னு நீ நினைக்கிறியா? ஏன்னா நீ என்னோட டைப்பே இல்லை. யூ ஆர் நாட் மை டைப் கிம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னோடய பேரண்ட்ஸ்கிட்ட நான் இப்போவே போய் சொல்ல போகிறேன், நான் கொஞ்சம் கூட உங்ககிட்ட இன்ட்ரெஸ்டடாகவே இல்லைன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களா அப்படியே டேர்ன் பண்ணி அப்படியே போகிறீங்க. இப்போது அவர் வந்துட்டு ஒயன், ஆனால் உன்னோட ஃபேமிலி வந்து இப்போ ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்காங்க, சரியா? அவங்க நிறையா இடத்துல வந்து பிஸ்னஸ் லாஸில் இருக்குது. அதனால தான் உங்கள் அப்பா இருந்துட்டு நம்ம மேரேஜ் பண்ணிக்கொன்ட்டு ஆசைப்பட்றாங்க. நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம். இப்போ நீ எப்படி என்னை டேட்டும் கூட பண்ணாமல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் என்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு டைரெக்டாக சொல்லலாம்? நீ உன்னை பற்றி நீ என்ன நினச்சிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கோல்ட் டோனில் நீங்கள் பேசுகிறீங்க. இந்த மேரேஜை நான் கேன்சல் தான் பண்ணிக்க போகிறேன். நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி இந்த மேரேஜை கேன்சல் பண்ணிவிட்டு எங்கள் கம்பெனி தானே, அதை நாங்கள் எப்படி ஓவரால் கம்பெனி வர முடியும்ன்ட்டு எங்களுக்கு தெரியும். நீ ஒன்றும் இதில் வர தேவையில்லை. ஸோ கேன்சல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே போயிடுறீங்க. அவராக ஒயன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை அப்படியே எழுந்திருக்கிறாரு. இப்போ அவர் அப்படியே உங்கள் ஃபேஸை அப்படியே பார்க்குறாங்க. நீங்களா அப்படியே அவரோட ஐஸை பார்க்குறீங்க. அவர் வந்துட்டு ஒயன் நீ நிறைய சேஞ்ச் ஆகிட்ட, அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா அப்படியே பார்க்குறீங்க. ஒயன், அது வந்து எங்கள் அப்பா வந்து சிக்காக இருக்காங்க ஒயன். அவங்க எமோஷ்னலாக இருக்காங்க. இப்போது என்னை வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. இது அவரோட லாஸ்ட் விஷயம்லாம் சொல்கிறாங்க. ஒயன் ப்ளீஸ் ஒயன், நீ வந்துட்டு இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கோ ஒயன். அவருக்கு வந்து நீ டாக்டர் இன்லாவாக வந்தால் பிடிக்கும். அவருக்கு நீ டாக்டர் இன்லாவாக வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ரொம்பவுமே ஆசைப்படுறாரு ஒயன். எமோஷ்னல், நீ மற்றவங்க பீப்புள்ஸோட எமோஷன்ஸ்லாம் ரொம்ப கேர் பண்ணுவ போல் இருக்குது. சரி, வாட் எவர். உனக்கு ஏதோ ஒரு பிரதர் இருந்தாங்கன்னா சொல்லு, சரியா? நான் அவனை கல்யாணம் பண்ணிவிட்டு உன்னோட டேடுக்கு நான் டாக்டர் இன்லாவாக வந்துடுறேன். பட் நான் உன்னோட ஒய்ஃபாக கண்டிப்பாக இருக்கவும் முடியாது, இது பண்ணவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களா அதை கிளியராக அவங்ககிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் கூட போயிடுறீங்க. இப்போது அப்படியே நம்ஜூன் வந்துட்டு நினைக்க ஆரம்பிக்கிறாரு. அவளை நான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே
நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டேன். ஒயன், பட் நீ இப்போ ரொம்பவுமே சேஞ்ச் ஆகிட்ட. முதல்ல இந்த மாதிரி இல்லை. உன்னோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், உன்னோட பாடி லாங்குவேஜ், உன்னோட ஹேர் ஸ்டைல் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் விட என்ன தெரியுமா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது? என்னோடய ஃபேஸில் அந்த ஸ்மைல் இருக்கும்ல, அது எப்பவுமே உன்னோட ஃபேஸில் அந்த ஸ்மைல் ஸ்டிக்கான மாதிரி அப்படியே உன் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே இருக்கும். ஆனால் இப்போது அதுவும் இல்லாமல் நீ இப்போ ரொம்ப கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறீல்ல ஒயன். நீ யார்? நீ என் ஒயன், எனக்கு தெரிஞ்ச ஒயனா இருக்கவே முடியாது. எல்லாமே கோல்டாக சொல்கிற உன்னை எது இப்படி மாற்றிச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரை அவ்வளோ ஃபீல் பண்ணி அவருக்குள்ள நினச்சிட்டு அப்படியே போகிறாங்க. இப்போது அப்படியே மேரேஜ் ஹால் காட்டுறேன்டா. உங்களுக்கும் நம்ஜனுக்கும் இப்போ மேரேஜ் நடக்க போகுது. ஏன்னா நீங்கள் வீட்டில் எவ்வளவோ பேசியிருப்பீங்க, பட் அவங்க யாருமே அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இவனையே மேரேஜ் பண்ணிக்குவோம், ஃபேமிலி நல்ல ஃபேமிலின்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சுத்தமாலுமே இன்ட்ரெஸ்டே இல்லாமல் அப்படியே வந்து உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது நம்ஜன்கிட்ட கேட்குறாங்க, இவங்களை திருமணம் செய்ய சம்மந்தமான்ட்டு, ஒயனை திருமணம் செய்ய சம்மந்தமான்ட்டு. அவரும் ஆமான்னு சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட ஆரம்பியை திருமணம் செய்ய சம்மந்தமானு கேட்கும்போது நீங்களும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிடுங்க. இப்போ 2 பேர்த்தையும் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. நீங்களும் 2 பேருமே ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க. யூ மே கிஸ் த பிரைட் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் வந்துட்டு அப்படியே உங்களோட ஃபோர்ஹெட்டில் லைட்டாக அப்படியே பிக் பண்ணி அப்படியே எடுத்துடுறாங்க. நீங்களா எந்த ஒரு ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் எதுவுமே காட்டல, நீங்கள் பிடிக்க அப்படியே சிலையாட்டு நின்றுட்டு தான் இருக்கீங்க. இப்போது நீங்கள் அப்படியே நம்ஜனோட ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ நம்ஜன் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. உங்களை பார்க்குறாங்க. நீங்களா அவரை பார்க்குறீங்க. பார்த்துட்டு எதுவுமே பேசலை. போய் நீங்களா சைடில் போய் படுத்துக்கிறீங்க, அந்த பெட்டுக்கு சைடில். அவரும் அப்படியே உள்ளே வராரு. ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்றாங்க. அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு நீங்களா எதுவுமே கேட்க முடியல, பேச முடியல. ஒயன் ப்ளீஸ் ஒயன், என்னை ஒரு நிமிஷம் பாரு ஒயன். உங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம் எனக்கு புரியல. எனக்கு தான் இந்த மேரேஜ் வேண்டான்னு சொல்லிட்டு அன்றைக்கி உங்கள் மூஞ்சில் அடித்த மாதிரியே சொல்லிட்டேன். திரும்ப வந்து நீங்கள் மேரேஜ் எங்கள் அப்பா கிட்டே எதுக்கு ஓகே சொல்லிட்டு பண்ணுறீங்க? நீங்கள் வேண்டான்னு சொல்ல வேண்டியதுதானே? எங்கள் அப்பா ஃபோர்ஸ் பண்ணால் நீங்கள் வேண்டான்னு சொன்னால் அது ஒத்துக்குவாங்களே? ஒயன் ப்ளீஸ் ஒயன், எனக்கு ஒன்று விடுறதுக்கு தோணல ஒயன். ஏன் இப்போது நீங்கள் கேட்ட மெச்சூரிட்டி லெவல் எனக்கு வந்துருச்சா அதனாலயா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவரா எதுவுமே சொல்ல முடியாமல் பார்க்குறாங்க. சொல்லுவாராம். சொல்லு. ஏன் உன் ஸ்கூலில் எப்படி உன் பின்னாடியே நம்ஜுனா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு இருந்தீங்களே, அதே மாதிரி இப்போ தெரியுதில்ல. உங்கள்கிட்டயே வந்து என்னோடய ஆட்டிடியூடை கட்டுறதுனால இப்போ எனக்கு மெச்சூரிட்டி லெவல் வந்துருச்சு, அவ்வளோதானே? சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கேட்குறாங்க. இப்போ அவர் வந்துட்டு இல்லை ஒயன், இன்னும் நீ அதே மாதிரி சைல்டிஷாக தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறீங்க. என்னடா இவன் சொல்கிறான்னு பார்க்குறீங்க. ஒயன் நீங்கள் பாரு ஒயன், எனக்கு புரியுது ஒயன், நீ ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் நீ இவ்வளோ சேஞ்ச் ஆனதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒருத்தன் தான் ரீசன் நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஒயன். இங்கே பாரு ஒயன், நான் அன்னைக்கு ஏன் அப்படி சொன்னேன்ட்டு எனக்கு அப்போ வந்து நீ என் பின்னாடியெல்லாம் வரும்போது எனக்கு அனோயிங்காக இருக்கும், தொல்லை மாதிரி எனக்கு தோணும் ஒயன். ஓ, இப்போது உங்களுக்கு அதெல்லாம் தோணலை, ஏன்னா எனக்கு வந்து மெச்சூரிட்டி லெவல் வந்துருச்சுல அப்படின்னு மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. இல்லை ஒயன் ஐ ஐ ஐ லவ் யூ ஒயன். எனக்கு புரியல, என்ன இப்போ நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள் நம்ஜோன், நீங்கள் எனக்கு ஃபர்ஸ்ட் லவ்வாக இருந்தீங்க, ஆனால் இனிமேல் என்னோடய லவ்வாக நீங்கள் இருக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் லவ் எப்போவுமே அது ஹார்ட்டை அப்படியே மெல்ட் பண்ணுறது தான், ஆனால் என்னோடய இதில் அதை ஹார்ட்டை வந்து உருக்கிறது, அப்படியே தீயாட்டாக உருக்குறது என்னோடய ஃபர்ஸ்ட் லவ்.
அந்த மெமரிஸும் எனக்கு வேண்டாம், அந்த பர்சனும் எனக்கு வேண்டாம் தான் நினச்சிட்ருக்கேன். ப்ளீஸ் நம்ஜுன், இதுக்கு மேலே என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி படுத்துறீங்க. நம்ஜுனுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. அவரும் அப்படியே உங்கள் சைடில் வந்து படுத்துக்கிறாரு. பட் அவர் வந்துட்டு அப்படியே உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி படுத்துக்கிறாரா? நீங்கள் அப்படியே அவருக்கு முதுகு காமிச்சிட்டு படுத்துட்ருக்கீங்க. இப்போது அப்படியே மார்னிங் வீக்காக வரீங்க. அப்படியே பார்த்தா உங்களுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே நம்ஜுன் வந்துட்டு அவ்வளோ அழகாக அவ்வளோ பேபி டாலாட்ட அப்படியே படுத்துட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே ஒரு டைம் பார்க்கும்போது உங்களோட ஹார்ட் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஒயன் வேண்டாம், மறுபடி இதில் வந்து விழுந்துடாது ஒயன், வேண்டாம் ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அவங்களே இது பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே ரெஸ்ட் ரூமில் போயிடுறீங்க. இப்படி தாண்டா உங்களோட டேஸ் வந்து அப்படியே போயிட்டுருக்குது. ஒரு 1 வீக் ஆயிடுச்சு நீங்கள் மேரேஜ் பண்ணி. பட் நம்ஜுன் எவ்வளோ தான் உங்களை டேக் கேர் பண்ணிக்கிட்டாலும் பேச வந்தாலும் நீங்கள் வந்து அதுக்கு எதுக்குமே சுத்தமாலுமே டைமே கொடுக்க மாட்டேறீங்க. இதனாலேயே அவருக்கு வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடிய மாட்டேங்குது, எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது. இப்போது அப்படியே ஒரு நைட் டைம் தான். நம்ஜுன் அவரோட பெட்டில் வந்து அப்படியே படுத்துட்ருக்காரு. ஆனால் அவர் வந்து லிவிங் ரூமில் பார்த்துருப்பாங்க, நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க. சரின்னு சொல்லிட்டு தான் அவர் பெட்ரூமுக்கு வந்திருப்பார். பெட்ரூமில் பார்க்கும்போது அப்படியே ஷவர்லாம் ஆன் ஆகிட்டு நீங்கள் குளிச்சுட்ருக்கிறது தெரியுது. அவரை அப்படியே அந்த ரூம்லேயே அப்படியே படுத்துக்கிறாரு. இப்போ அவருக்கு ஒரு ஃபோன் அப்படியே ரிங்க அவர் சத்தம் கேட்குது. அவரா என்ன இது அப்படிங்கிற சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா அது வந்து உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க. அவருக்கு அட்டன் பண்ணுறதா வேண்டாமா எதுவுமே தெரில. அப்படியே வச்சிட்றாரு. பட் மறுபடியும் ரிங் வருது. சரி ஏதோ எமர்ஜென்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி கால் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ, என்னடி இவ்வளோ டைம் கூப்பிட்றேன் எடுக்கவே மாட்டேறேன். ஹலோ அத்தை, நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேங்க. ஓ நீங்களாப்பா, எங்கவ அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். அவள் பாத்ரூமில் வாஷ்ரூமில் குளிச்சுட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ சரிப்பா, அவள் வந்தானா நான் கூப்பிட்டேன்னு சொல்லிடு, ஓகேவா? ஓகேடா, வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் அம்மா வந்துட்டு அப்படியே காலை கட் பண்ணுறாங்க. நம்ஜுனா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு அப்படியே இது பண்ணுவார். இப்போ அப்படியே கால் அப்படியே முடிஞ்சோன்னே அவரை அப்படியே லாக் ஸ்க்ரீன் பார்க்குறாரு. அவருக்கு அது விசிபிள் ஆகுது. அந்த லாக் ஸ்க்ரீன் பார்க்கும்போது என்னன்னு தெரில, அவரோட ஃபேஸில் அவ்வளோ ஒரு அழகான ஸ்மைல், அப்படியே அந்த டிம்பிள் ஸ்மைல் சொல்லுவாங்கடா, அந்த டிம்பிள் ஸ்மைல் அப்படியே ரிசீவ் ஆகுது. அப்போ நீ இன்னும் என்ன லவ் பண்ணிட்டு தான் இருக்க. உன் ஃபோனு என்னோடய வால்பேப்பரை பார்த்தாலே தெரியுது. இது அன்றைக்கி என்கிட்ட அவ்வளோ சண்டை போட்டு எடுத்த ஃபோட்டோ தானே ஒயன், நீ இன்னும் என்னை லவ் பண்ணுறிய ஒயன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ அந்த ஃபோட்டோ எப்படி எடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாம்டா. ஏ பாரு, ஐயோ எங்கள் அப்பா அழகாக எனக்கு ஃபோன் வாங்கி தந்திருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ என்னோட நம்ஜுனை தான் நான் எடுக்க போகிறேன் தெரியுமா? ஐயோ ஒயன், ஆனால் நீ வர என்ன உள்ள தாங்க முடியல, எப்போ பார்த்தாலும் நம்ஜுனான்ட்டு ஏன்டி இப்படி பண்ணி தொலைகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு வந்து தெரியிருக்கான். நீங்கள் அதெல்லாம் போடி, அவன் எப்படியோன்னு எனக்கு கரெக்டாகிடுவான். எவ்வளோ அழகு தெரியுமா அவன். ஐயோ அவனை பார்க்கும்போதெல்லாம் ஒவ்வொரு டைமும் என்னோடய ஹார்ட் பீட் அப்படி ஸ்கிப் ஆகுதுடி. எங்கே பாரு, அவனை விட ஃபேமஸான பசங்கள்லாம் இருக்காங்க நம்ம காலேஜில். அவன் என்ன படிப்புனே இருந்துகிட்ருக்கான். பட் இந்த மாதிரி நல்ல ஜாலியான கேரக்டர் வந்து எத்தனை பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் லவ் பண்ணலாம்லடி, ஏண்டி? ஷோ இங்கே பாரு, உனக்கு அது சொன்னால் புரியாது. இது வந்து லவ்டி, அது ஃபீலிங்ஸ், அதை அவ்வளோ ஃபீல் பண்ணி அந்த லவ் வந்துட்டு வராங்க. இது எல்லாம் இப்படி இருக்கக்கூடாது. சரி இதில் வந்து அவனை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ஜுனா ஒயன், உங்ககிட்ட எத்தனை தடவை ஒயன் சொல்கிறது? இந்த மாதிரி பின்னாடி ஃபாலோ பண்ணுறது முதல்ல நிறுத்துவோம் ஒயன். இப்போ கிளாஸ் ஃபுல்லாக என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, ஏன் இப்படி பண்ணுற? ஆமாம், நான் தானே என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு. இப்போ இல்லைனாலும் எப்போவாச்சும் உனக்கு மனசு மாறும்ல, அப்போ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை எடுத்துக்கோ தானே. அது வந்து நம்ஜுன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன நானும் நீயும் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா ப்ளீஸ்? ஒயன் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வர போகிறாரு. ப்ளீஸ் ஒரே ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தான் கெஞ்சிட்டு இருக்கீங்க. பட் அவர் வந்துட்டு எதுவுமே இது பண்ண மாட்டாரு, அப்படியே போகிறாரு. அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களே ஃபோன் டக்குன்னு ஆன் பண்ணி
நம்ஜுனா அப்படிங்கிற மாதிரி கத்துறீங்க. அவரா அப்படியே திரும்பி பார்க்குறாரு. இப்போ நீங்கள் வந்துட்டு டக்கு டக்குன்னு சிரித்த மாதிரி அழகாக அவர் வந்து திரும்பும்போது ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க. அது வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது இப்போ திரும்பினில, ஓகே பை நம்ஜுன், ஓகே நான் வந்துட்டு போகிறேன், உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணல, ஓகே நீ உன்னோட ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே குடுகுடுன்னு ஓடுறீங்க. சே ஏன்டா இவ்வளோ சைல்டிஷாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவர் வந்துட்டு உட்காடுறாரு. இதை அப்படியே அவர் யோசிச்சு பார்க்குறாரு. யோசிச்சு பார்த்துட்டு அந்த ஃபோனையோ பார்த்துருக்காரு. இப்போ டக்குன்னு அந்த ஃபோனை வந்து அவரோட கையிலேருந்து யாரோ கிராப் பண்ணுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். என்ன பண்ணுறா, என் பெர்மிஷன் இல்லாமல் எதுக்கு நீ இப்போ என் ஃபோன் எடுத்த? அது வந்து ஒயன், இப்படி தான் இவ்வளோ இன்டீசெண்டாக இருக்கியோ தெரியல அப்படிங்கிற மாதிரி நீங்களா அப்படியே கத்திட்டு அப்படியே போகிறீங்க. அவரா அப்படியே வந்து உங்களை பேக்கப் பண்ணுறாரு. நீங்களா கொஞ்சம் என்ன பண்ணுற ஃபில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா அப்படியே கத்துறீங்க. அவரா ஒயன் சாரி ஒயன், சாரி ஒயன், எனக்கு புரியுது ஒயன், உன்னை நான் எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன்ட்டு எனக்கு புரியுது ஒயன். உன்னோட கேரக்டர் எல்லாத்தையுமே இப்படி கோல்டாக நீ மாற்றிருக்க ஒயன். விட்டுரு என்ன ஒயன், ஐம் ரியலி சாரி ஒயன், ஐம் ரியலி சாரி. இப்போவா நீங்கள் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் சைலண்ட் ஆகிடுறீங்க. ஏன்னா இப்போ நம்ஜுனோட டியர்ஸ் வந்து உங்களோட பேக்கில் வந்து விழுகுது. உங்களுக்கு நல்லாவே புரியுது அவர் அழுகுறாருன்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே நிற்கிறீங்க. வயன் எனக்கு அப்போ புரியல வயன், நீ வந்து பின்னாடியே நீ சுற்றி லவ் பண்ணும்போது எனக்கு சத்தியமாக புரியல. எனக்கு உன்னோட லவ் அப்போ தெரியல வயன். ஆனால் நீ காலேஜ், ஆனால் நீ இந்த ஸ்கூலை விட்டு போன பற்றியா எனக்கு ஃபஸ்ட்டு 2 days எதுவும் தெரியல வயன். ஏதோ இப்போ டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்குமே தான் ஃபீல் ஆச்சு. ஆனால் போக போக நான் உன்னை மிஸ் பண்ண ஆரம்பித்தேன் வயன். ரொம்ப க்ரேஸியாக மிஸ் பண்ண ஆரம்பித்தேன் தெரியுமா. 12th நடக்கிற எக்ஸாம்லேயும் கூட நான் ஃபெயில் ஆகிட்டேன் தெரியுமா. உனக்கு தெரியும்ல நான் எந்த ஒரு சப்ஜெக்டில் இது இந்த மாதிரி ஆனதில்லைன்னு. ஆனால் நான் அப்போ ஃபெயில் ஆனேன். ஏன்னா உன்னை அவ்வளோ பேடாக மிஸ் பண்ணேன் தெரியுமா ஒயன். நான் மட்டும் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் இல்லை ஒயன், நீயும் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ், மை ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லவ் நீ மட்டும்தான் ஒயன் அப்படிங்கிற மாதிரி அவரை அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. இங்கே அவங்களோட கண்ணிலேருந்து அவ்வளோ ட்ராப்ஸ் அப்படியே விழுகுது. இது அவரோட கையில் அவ்வளோ ஃபீல் பண்ண முடியுது. அவரை அப்படியே சடனாக உங்களை திருப்புறாரு. ஒயன் ஏன் ஒயன் அழுகாத ப்ளீஸ் அழுகாத ஒயன். எனக்கு புரியுது, நான் ஏதோ காரணம் சொல்லி தான் உன்னை இப்போ மேரேஜ் பண்ணியிருக்கேன். பட் ஒயன் நான் உண்மையாலுமே உன்னை தான் சின்சியராக லவ் பண்ணுறேன் ஒயன். எங்கள் அப்பா என்கிட்ட ஃபர்ஸ்டே சொன்னாங்க ஒயன்ட்டு பேர். எனக்கு அப்போ நீ தான் லீயோட பொண்ணாக இருப்பேன்ட்டு எனக்கு தெரியாது ஒயன். பட் எனக்கு உன் ஃபோட்டோவெல்லாம் பார்த்தோன்னா கண்டிப்பாக நீ மட்டும் மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு தோணுச்சு ஒயன். அப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் இனிமேல் நான் உன்னை மிஸ்ஸே பண்ண மாட்டேன் ஒயன். ப்ளீஸ் ஒயன் என்னை விட்டுட்டு போயிடாத ஒயன். ஐ லவ் யூ ஒயன் அப்படிங்கிற மாதிரி அழுகிறாரு. இப்போ உங்களுக்கும் அப்படி டேர்ஸ் வருது. நீங்களா அப்படியே நம்ஜுனா ஹக் பண்ணிக்கிறீங்க. நீங்களும் அப்படி அழுகிறீங்க. என்னோட லவ் தெரியறதுக்கு உனக்கு 7 வருஷம் ஆச்சா? 7 வருஷம் ஆயிடுச்சு. என்னால் மறக்க முடியல தெரியுமா. ஒவ்வொரு வார்த்தையும் நீ பேசுனது எல்லாமே காதுலயே கேட்டுட்டு இருக்குதுடா. ஏன்டா ஏன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவங்க நீங்கள் வந்துட்டு அழுதுட்ருக்கீங்க. இப்போ நீங்களும் நம்ம சொன்னால் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழுதுட்ருக்கீங்க. இப்போது அப்படியே இயர்ஸ் வந்து பாஸ் ஆகுதுடா. இப்போது அப்படியே 5 years ஆகுது. உங்களுக்கா 4 yearsல ஒரு பேபி பாய் இருக்கான். தென் அப்படியே 2 yearsல ஒரு பேபி கேர்ள் இருக்கா. உங்களோட லைஃப் அவ்வளோ ஹாப்பியாக போயிட்டுருக்குது நம்ஜுன் கூட. உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் நம்ஜுனோட ஃபர்ஸ்ட் லவ் நீங்கள். உங்களோட லைஃப் அவ்வளோ பீஸாக போயிட்டுருக்குது. உங்களோட லவ் அதை விட இருக்க பியூராக அப்படி இச்சா தான் போயிட்டுருக்குதே தவிர
அது குறைஞ்ச பாடே இல்லை. அந்தளவுக்கு நீங்கள் எல்லாமே லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. இதோட நான் இந்த ஒன் ஷாட்டை வந்து என் பண்ணுறேன்னா, இது எப்படி வந்திருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரில. பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கைஸ். ஓகே ஓகே டாட் மீஸ், பை பாய். லவ் யூ டாட் மீஸ். தேங்க்யூ.